என் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நியாயமான முறையில் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. என் வாழ்நாள் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறது இங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன இது ரெண்டு சேர்த்து? ஒண்ணு உங்களுக்கு சேர வேண்டிய பீஸ், இன்னொன்னு நானே. பாருங்க, எனக்கு சேர வேண்டிய பீஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து நான் வரேன். உங்களை ஏமாத்தினவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இருக்கா? பரவாயில்ல. நீங்க குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேரு வீராசாமி. என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே. மைசூர்ல எனக்கு எக்கச்சக்கமான சொத்துக்களும் ஜருக தொழிற்சாலை இருக்கு. இந்த பெங்களூர்ல எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. குறிப்பா அரசியல்ல எனக்கு செல்வாக்கு ஏராளம். ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்த வேலை என் தம்பி ஒருத்தன் கொஞ்சம் முன்கோபக்காரன். அவனுக்கு விவசாயிகளுக்கு ஏற்பட்ட ஒரு தகராறுல ஒரு 4-5 பேரை சுட்டு தள்ளிட்டா. அவரோட அண்ணன் நீங்க? ஆமா. இதுக்கு சாட்சியா இருந்தவங்க எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டேன். போலீஸையும் சரி பண்ணிட்டேன். நீங்க தான் இந்த கேஸை எடுத்துக்கணும். கொலை தம்பி பண்ணிட்டாரு, மத்ததெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்க. இந்த கேஸ்ல எனக்கு என்ன வேலை? ரொம்ப தமாஷா பேசுறீங்க மேடம். இந்த கேஸே பெரிய தமாஷாவா இருக்கு. மேடம், இந்த கேஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஃபீஸும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உத்தியோகமும் என்னால உங்களுக்கு தர முடியும். என்ன சொல்றீங்க மிஸ்டர்? என்ன பேரு? வீராசாமி. வீராசாமி. நான் நிறைய லட்சம் பார்த்திருக்கேன். எங்க அப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும் இல்ல, பெரிய ஜட்ஜியா இருந்தாரு. நான் பெரிய குடும்பத்துல இருந்து வரேன். என்ன விலைக்கு வாங்க முடியாது. என்னை பத்தி நீங்க கேள்விப்படாம வந்துட்டீங்க. போயிட்டு வாங்க. மேடம். என்ன மிஸ்டர்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க. தெரியுதே, ஒரு கொலைகாரனோட அண்ணன். கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிறத காட்டுறேன். முரளி, அம்மா சாயங்காலம் கோர்ட்ல வரும்போது என்ன கொண்டு வரணும்? வாட்ச். வெரி குட். கட்டாயம் கொண்டு வரேன், கட்டாயம் கொண்டு வரேன். எங்க கிஸ் மீ. கோர்ட்டு போயிட்டு வரேன். சார், என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தேன் சார். இந்த எழுதி வச்சிருக்கப்பா. இந்த ராஜலிங்கம், நீ ரொம்ப கொடூரமானவன், கொலபாதகத்துக்கு அஞ்சாதவன் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கு. நானும் உன்னை 2 வருஷமா பாக்குறேன். அதுக்கு நேர் விரோதமா இருக்கியே. சாமி, அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தவன் தான். நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க. அவனை முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல, குன்னி கூறி நடக்கிறேன். பாருங்களேன், நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்து செய்ய மாட்டான் சாமி. பரிசையார் விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கியாந்து கொடுங்க, போட்டுக்க மாட்டானே. இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி. அவன் நல்லா இருக்கணும் சாமி. அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய 5 வயசு பையன் திருத்திட்டானா, ஆண்டன் அவனுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பிள்ளைங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. அதனாலதான் சாமி அவன் வயிற்றுல ஒண்ணு பிறந்திருக்கான். சாமி, நீங்க பாருங்க, அவன் மட்டும் படிச்சு பெரியவன் ஆனவன உங்களுக்கு மேல உச்சம் ஏட்டையா வந்து அப்படி நிற்பான் பாரு. சாமி, அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கா? இங்க இந்திரா, பரவாயில்ல. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் உன் பிள்ளைய மறக்காம வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு மனைவிதான். முரளிய கான்வென்ட்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முக்கியமானவங்களை வரவழைச்சு ஒரு விசேஷ பூஜை நடத்தி பள்ளிக்கூடத்துல சேர்த்தலாம். என்ன? ஓஎஸ், கண்டிப்பா சேர்த்துடும். கண்ணு, நல்லா படிக்கிறியா? சாமி, எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. அது நீ வேண்டாமே, ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்துருக்காட்டா. ராஜா, இந்த மாதிரி உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். ராஜா, நீ நல்லா படிச்சுக்கணும். என் பரம்பரையோட தலையெழுத்தையே நீ தான்டா கண்ணா மாத்தணும். பரம்பரை என்னப்பா? உள்ள கேக்குறான், உன் பரம்பரையை பத்தி சொல்லியா? அது பரம்பரை கண்ணா. பரம்பரைன்னா வேற ஒண்ணு பெருசு இல்ல. முப்பாட்டா இருக்கார 9 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா 6 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. நான் 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணா. நீ 1 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக கூடாதியா? நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்டை ஆயிருந்தியா எனக்கு. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா, மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையன் ஜாத்தியா பாத்துக்கிறியா? கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன்.
இருக்கு. முருகா நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு என் ராஜா எல்லொல்ல. நீங்க போகலாம். சரி பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்குமா. நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. முரளி, எங்கடா உன் சேனை காணோம்? டீச்சர், உன் கழுத்துல போட்ட செயின் காணோம் டீச்சர். என்னது செயினை காணாமா? கான்வென்ட் நகை போட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கடா தொலைச்சவன் செயினை? எல்லாம் அப்படி இருங்கப்பா. யாரும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போக கூடாது. எல்லாரும் போய் அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? எனக்கு தெரியாது டீச்சர். பொய் சொல்லாம சொல்லி இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? சாமி சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். என்னப்பா, how are you? மேடம், உங்க பையனோட செயின் கார் போச்சு. தேடி பார்த்ததுல இந்த பையனோட பெட்டியில இருந்தது. இந்தாங்க. யார் இந்த பையன்? வாங்க மேடம், ராஜலிங்கம்னு ஒருத்தரோட பையன். Who is he? What is he? குறிப்பிட்டு சொல்றாப்புல ஒரு வேலையும் இல்ல. முன்னாடி திருடன் இருந்து இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். ஓஹோ, I see. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய திருடனோட பையன் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல மேடம், அவன் வந்து ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அதுவும் தவிர பையன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்ட மேல வந்த விளைவு பாத்தீங்களா? இன்னைக்கு என் புள்ள கழுத்துல இருந்து இந்த செயின் போன மாதிரி நாளைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து என்னென்ன போகுமோ யாருக்கு தெரியும்? இல்ல மேடம், ஐ எம் சாரி. நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சா மத்த பசங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இதான் அமெரிக்கா. இப்படி வந்து இத பாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரப்பா நீ? நான் தாம்மா ராஜலிங்கம். ஓ, ரத்ன சபாபதி வீட்டு கொள்ளை கேஸ்ல 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தனே நீதானே? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என் மகனை அந்த கான்வென்ட்ல படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா பையன்? ஆமாப்பா, அது இளம் குற்றவாளிகள் படிக்கிற ஸ்கூல் இல்ல, இங்கிலீஷ் கான்வென்ட். பெரிய இடத்து பசங்க படிக்கிற இடத்துல உன் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது. அம்மா, என் புள்ள வேணா திருடனுக்கு பிறந்திருக்கலாமா, ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு, அந்த பிள்ளைங்களோட பண்புலையும் ஒழுக்கத்திலையும் எந்த வகையிலும் என் மகன் குறைஞ்சவன் இல்லம்மா. பின்ன இவனோட செயின் அவனோட பெட்டிக்கு எப்படி வந்துச்சு? அதுதான்மா எனக்கே தெரியல. அதுக்காக அவசரப்பட்டு முடிவு எடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அம்மா, அவன் என் மகனாக பிறந்த குத்தத்தை தவிர வேற எந்த குத்தமும் செய்யலம்மா அவன். இத பார் ராஜலிங்கம், நான் உன் பிள்ளைய திருடன்னு முடிவு பண்ணது அந்த பெட்டியை வச்சு இல்ல, அவன் பிறவியை வச்சு. அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப தப்புமா. திருட்டையே பிழைப்பா வச்சிருந்த என்ன திருத்தனவனே என் புள்ளதாம்மா. அவனுடைய பிறப்பையோ பரம்பரையோ நினைச்சு பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்கம்மா. ராஜலிங்கம், நான் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். 100க்கு 90 பேர் இப்படிதான்ப்பா. பரம்பரை புத்தி போகாது, ரொம்ப கஷ்டம். எங்க பரம்பரையோட தலையெழுத்தை எங்களால மாத்திக்கவே முடியாதுன்றீங்களாமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பரம்பரையை மாத்திரம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா லட்சத்துல ஒண்ணும், வெரி ரேர். அம்மா, அந்த லட்சத்துல ஒருத்தனா என் மகனை மாத்தி காமிக்கிறம்மா. நீங்க சொன்னீங்களே குலத்தை வச்சுதான் தொழில், பிறப்பை வச்சுதான் குணம்னு, உங்க கொள்கையை என் மகனை வச்ச மாத்தி காமிக்கிறம்மா. முடிஞ்சா பாரு. நான் திருடன், சத்தியமா நான் திருடன். என்ன மிஸ்டர், இப்போ ஒருத்தர் வளையல் வாங்கிட்டு போனாரு, அது என்ன பேட்டர்ன்? கஜ்ரா பேட்டர்ன். எடை 95 கிராம். என்ன விலை இருக்கும்? 5500 ரூபாய். ஐசி. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2 ஜோடி கிடைக்குமா? ஓ, தட்ஸ் ஃபைன். ஆமா, இந்த வளையலுக்கும் அந்த வளையலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. குந்துமணி கூட வித்தியாசம் இருக்காது. பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மிஸ்டர்,
பணத்தை வச்சுட்டு போங்க. என்ன சார் இது? 2 ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கறது? பேஷ், தைரியமா தான் பேசுற. ஆனா அதுக்கு தைரியம் ஆபத்துல முடியும். முதல்ல நகைப்பட்டி வச்சுட்டு நடைய கட்டு. எனக்கு சொந்தமான பொருளை நான் அதுக்காக வச்சுட்டு போகணும்? தம்பி, அண்ணே, மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். ஆனா நீ அளவுக்கு மீறி வாழாற்ற. கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல. வர ஆமா இன்ஸ்பெக்டர், ஆமா அதே இருந்தா. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர், நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போக பாக்குறீங்களாமே, என்ன சமாச்சாரம்? நான் பணம் கொடுத்ததுக்கான ரசீது, நகையோட எடை, விலை, பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்களே சரி பார்த்துங்க. என்ன மிஸ்டர் மதன் சார், இப்ப ஏமாத்து பாக்குறான். நான் இவனுக்கு கொடுத்த ரசீது இது இல்ல. நான்சென்ஸ். வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், கேன் ஐ கோ? எஸ், யூ கேன் கோ. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கவனிச்சு. மிஸ்டர் மதன், உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைண்ட் வருது. பி கேர்ஃபுல். சத்தியமா சொல்றேன். உங்க பேரு? கருப்பண்ண. தொழில்? தோல் வியாபாரம். தோல் வியாபாரம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் சுமுகமான உறவு இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் இல்ல. அப்புறம் இல்லாம போனதுக்கு காரணம்? உங்களுக்கு தான் தெரியுமா, இந்த பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அது ஏதாவது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? அப்படி ஒண்ணும் கெட்ட பழக்கம் இல்ல. கொஞ்சம் குடிப்பேன். கொஞ்சம் குடிப்பீங்க, அது போதுமே. அப்புறம் எப்பவாவது ரேஸ் ஆடுவேன். கொஞ்சம் ரேஸ் ஆடுவீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பெண்களோட சம்பந்தம் கூட இருந்திருக்கணும். அது குடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டான். ரேஸ் ஆனீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டான். நிறைய பெண்களோட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதை அவளால பொறுத்துக்க முடியல. எந்த பெண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பழக்கமும் மாறல, அவ எதிர்ப்பும் குறையல. அவ உயிரோடு இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. அதனால ஒரு நாள் இரவு அவ தோட்டத்தில் இருக்கும் போது 3வது மாடியில இருந்து துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு பண்ணீங்க இல்ல? 6 மாசத்துக்கு முன்னாலே என் கண் பார்வை போச்சு. இந்த கொலருக்கு 3 மாசம் தானே ஆச்சு. அப்படி இருக்க 3வது மாடியில இருந்து குறி தவறாம எப்படியம்மா நான் சுட்டு இருக்க முடியும்? உங்க கண் பார்வை எப்படி போச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படியே மங்களா தெரிஞ்சுட்டு இருந்தது. போக போக சுத்தமாவே தெரியல. அப்புறம் என்ன, நர்சிங் சேர்ந்தேன். டாக்டர் நரசிம்மராவ் விட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். I see. Your Honor, I would like to examine Dr. Narasimha Rao. Yes, proceed. நீங்க தானே டாக்டர் நரசிம்ம ராவ்? எஸ் மேடம். மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணுல என்ன கோளாறு? அதை என்னால டயக்னைஸ் பண்ண முடியல. நீங்க கண் டாக்டர் தானே? எஸ். கண்ணுல இருக்கிற கோளாறு கண்டுபிடிக்க முடியாத டாக்டர் என்ன கண் டாக்டர்? கண் டாக்டர் மேடம். மிஸ்டர், உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன செஞ்சீங்க? ஐ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சு வச்சேன். அவர் உங்களை விட கெட்டிக்காரரோ? எஸ் மேடம். அப்ப நீங்க போலாம். டாக்டர் ரங்கநாதன், மிஸ்டர் கருப்பண்ணனுக்கு கண்ணு தெரியலையா? தெரியல. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு தெரியல. என்ன தெரியல? கண்ணு தெரியல. ஏன் தெரியல? அதைத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ரங்கநாதன், நீங்க டாக்டர் நரசிம்மராவோட பெரிய டாக்டர் இல்ல? நோ டவுட். ஐ ஹேவ் மை ஓன் டவுட். அவருக்கு கண்ணு தெரியலன்னு அவ்வளவு அழுத்தமா சொல்றீங்களே, அது எப்படி டாக்டர்? ஒரு பெரிய மனுஷன் கண்ணு தெரியலன்னு சொல்ற போது அது எப்படிங்க பொய்ன்னு சந்தேகப்படுறது? ஓஹோ, அவரோட பெரிய மனுஷத்தனத்துல இருக்கிற நம்பிக்கை உங்க தொழில உங்களுக்கு இல்ல. அதனால்தான் அவரை சொல்றதை வச்சு அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தீர்மானம் பண்ணி இங்க சாட்சி சொல்ல வந்தீங்க, அப்படிதானே? இல்லைங்க, அது நீங்க போலாம். மிஸ்டர் கருப்பண்ணன், நீங்களே உங்க மனைவியை கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது போய். இல்ல. 1 வருஷமா திட்டம் போட்டு 6 மாசமா கூட நடிச்சு 3 மாசத்துக்கு முன்ன இந்த கொலை செஞ்சீங்க. இல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியும்? தெரியாது. தெரியும். ஐம் சாரி மிஸ்டர் கருப்பண்ணன், இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்களா? இப்ப கண்ணு சரியா இருக்கு?
மிஸ்டர் கருப்பண்ணன் கண்ணு பர்ஃபெக்டா இருக்குங்கிறது ப்ரூவ். என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை, படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலையில்லா திண்டாட்டங்கிறான், அரசு பஞ்சாங்கிறான், விலைவாசி ஏறி போச்சுங்கிறான். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. உலகம் காயுது. ஒரு கேஸ் கஷ்டப்பட்டு யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டுல வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா பாத்தம்மா. In 1939 in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டு என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கள்ட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லா பாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்கேன். எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன டாக்டருக்கு சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா? PPA. PP கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்களை பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமாமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா பரிசுலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரிசுலயுமா? மாச கடைசி தானே. ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். எங்க? நீங்க 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 10003 நோட்டு. இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையனுக்கு அந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தாலும் தோராயமா ஒரு 10-15 சேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம், எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வாரோம். பாவி பசங்க பர்சா கொண்டாந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், வக்கீலுக்கு குடிச்சுட்டு இந்த தூள்ல இறங்கிட்டியா? எத்தனாளா? என்ன விளாடுறீங்க? பேசாதீ. படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. PPA. PPA-வா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம். அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன். நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பரிசுல ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தனை பரிசை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருக்கான். தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேர்ச்சி. ஏதோ தேரிச்ச. நான் இப்பதான் பெரிய இடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீதான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த என்ன பசக்காரண்டி. ஆமா, இது உங்க பரிசா? மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கும். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடுச்சு. நம்ம பணம் நமக்கு சேர்ந்துச்சா? இட்டுச்சுன்னு நீ என் பர்சைடு. யார் ராணி? நீ யாரு? I am the President Pickpacket Association. இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர். Oh, glad to meet you. நீ இன்னும் சங்கத்துல மெம்பர் ஆல போல இருக்கு. முதல்ல மெம்பர் ஆயிடு. இல்லன்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு வரும். நீயும் தொழில் செய்ய முடியாது. ஓகே தலைவரே. சின்ன பையா,
முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறியெல்லாம் இருக்கு. ஆனா நமக்குள்ள வேண்டாம், வேற எங்கேயாவது கைவிட. பாய். ராஜா, யாரு? நல்லா மதன் வந்திருக்கேன். உட்கார மதன், வந்துட்டேன். ஹலோ மதன். ஹாய். என்ன விஷயம், எப்படி இருக்கேன்? I'm fine. No thanks. ராஜா, ஒரு சின்ன பூ கொடுக்குறேன், காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். என் திறமை என்ன சந்தேகமா? விஷயத்தை சொல்லு. நம்ம அடையாறு அமிர்தம் திட்டாருல்ல, ஆமா. தலைவரா, வாங்க வாங்க. இங்க நகைப்பெட்டிலாம் காலியாக்கிறதுக்கு நீதான் காரணமா? நீங்க ஒரு நீங்கள் தெரிஞ்சிருந்தா ஒரு மூக்குத்தியாவது விட்டு வச்சிருப்பேன். கிண்டல் பண்ற? 10 நிமிஷம் முந்திக்கிட்ட. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். தம்பி, இங்க இருந்து யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு, இல்லன்னா இஷ்டம். அப்படியா? நீ தலைவர், என்ன வேணாலும் பண்ணலாம். வா தர. That's good. இதான் உங்க வீடா? ஆமா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன். என் பங்கு பணத்தை எடுத்து வை. கண்டிப்பா. பங்கு வேணுமா? பங்கு நாளைக்கு வா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்ச தெரியுமா? நாளைக்கு காலையில வருவேன். பங்கு படத்தை தயாரா எடுத்து வைக்கிறியா? சின்ன பையா வரேன். அவங்கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க பாடுறான், அதான் மகா கேவலம். ஏன் நம்மளை விட புத்தாரியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுடா. அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகில்ல. மனிதனுக்கானடா, ஒண்ணு திருடி வாழணும், இல்ல பிச்சை எடுத்து வாழணும். திருட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கு, அது மகா தேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது? ஒரு தடவை புலி தவறிடுச்சு, அதுக்காக இப்படி பிடிச்சி திட்டுறீங்களே? ஆமா, நான் தான் கேட்கறேன், இந்த தொழில நீங்க எப்படி? உனக்கு அப்பண்டா, நீங்க யாருமே ஏமாந்து கிடையாதா? எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவார். 40 வருஷ சர்வீஸ்ல நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாதா? அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கோ முழுக்க போட்டிருப்பேன்டா. ஆமா, உங்க பர்ஸ் எங்க? விளையாடாத. எப்படா எடுத்த? என்ன பிடிச்சி நீங்க தள்ளினீங்களா? அப்பதான் எடுத்தேன். ஏன்பா தொழில எனக்கு அப்ப, உடம்பெல்லாம் கண்ணு, 40 வருஷ சர்வீஸ் வேற.
எப்படிப்பா பஸ்ல கோட்டை விட்டீங்க? அது அது யானைக்கும் அடிசருக்கும். இன்னைக்கு குட்டி யானைக்கு அடிசரிக்கிடுச்சு. பரம்பரை திருடங்கட்டிய பாக்கெட் அடிச்சிட்டியா மோகன்? இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி தான்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தேன், கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீ ஒரு பெரிய கில்லடிடா. எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும், வேற எல்லாருக்கும் கொடுக்குறியா? வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. பின்ன அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும், அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதலமா நான் வாங்கிக்கிறேன். என்ன? சரி, நான் வரேன். பாய் ரமேஷ். இது எல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருதுமா அவன் பிறந்த நாள். ஐயா மாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் வருது. ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்குறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தல்ல வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. இந்திரா ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு, தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, உன் பிறந்த நாளை என்னையமா ஒதுக்கிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாளை விடவா? என்னங்க, வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடும். அதுக்கு நான் ரெடி. அத்தை, எதுக்காக அனாவசிய செலவு? காலையில கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாது மேடம், நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் பெரிய. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ண நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். யூ ஆர் ரைட். நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம், பிக்கா கொண்டாடுன்னு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்க ஜவுளியை பாத்துக்கங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா, இந்த வாட்டி உனக்கு 1 lakh நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்சது 20,000, ஓ பங்கு 10,000. பங்கு கேட்கறதுக்காக நான் வரல, வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்காக வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? கொஞ்சம் நில்லு. ஏய், வீட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா, அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு, தேவையும் இருக்கு. படம் கண்டுதெல்லாம் உனக்கு கண்டுதெல்லாம். சாரி. ஆமாடா, நேரம் சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். அட, இதுல நெக்லஸ் காணுமே. என்னது நெக்லஸ் காணுமா? நல்லா சரி பாருங்க. டேய், யாரா டேய்? ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினானே அந்த பையனா நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பையன், கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நல்ல அடையாளம் கண்டு வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கும் போலீஸுக்கு போன் பண்ணுங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ராஜா, டைரடா, உன் திறமையை எப்படி பாராட்டுனே தெரியடா. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில சும்மா ஓஹோன்னு வரப்போறேன். நெக்லஸ் நெக்லஸ் எடு. இப்போது என்கிட்ட இல்ல. எங்க போச்சு? நெக்லஸோட ஓடி வரப்போ போலீஸ்காரங்க தொத்துனாங்க. அத ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல போட்டுட்டேன். சின்ன பையா, என்னடா கூர்மையான அறிவுள்ளவங்களுக்கு குறுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சேன். சரியா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் மோகன், நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. பாரு, கார் நம்பர். ஏண்டா, பேப்பர்ல ஏதாவது கார் நம்பர் எழுதி வச்சா நீ யோகி நாடியா? என் கூட வா, இந்த காரியை காட்டுறேன். ஆல் ரைட். நான் 6 வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சவன், அதை மறந்துடாத. வா.
நீ சொன்ன நம்பரை வண்டியே காணுமேடா. என்ன நம்புப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அரவுப்படாதரா. உண்மையை சொல்ல போறியா? ஏண்டா ராஸ்கல், உன்ன 9914 இந்த வண்டியாடா? ஆமா, இதேதான். யாரா வந்தா சொல்றா. பாரு, நீ எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா என்ன செய்வேன்? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இப்ப இன்னும் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கார்பரேட்டர்லயே போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? என்னங்க அது? நான் 6 வயசுல இருந்தே ஆட்டோமொபைல் இன்ஜினியர். 6 வயசுல இருந்தே இன்ஜினியரா? அது எனக்கு 6 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா. நான் அட்வொகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. எனக்கு 3 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துறேன். மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. ஓகே. டேக் யுவர் ஓன் டைம். மேடம், உங்க கார் ரெடி. ரியலி ஃபேண்டாஸ்டிக். 3 நாள் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிற வேலைக்கு 3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. என்னங்க இது? 6 வயசுல இருந்தே உங்க அப்பா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் ரைட். பை தி வே, எனக்கு பர்த்டே வருது. Oh. அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். புது ஃப்ரெண்டா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்தாங்க இன்விடேஷன். அவசியம் வரணும். வித் ப்ளஷர். நான் வரட்டுமா? பை. பை. தேங்க்யூடா. என்னடா பலார்னு அறையற? இப்போ அதை நம்புறியா? ஓஹோ, உனக்கு அந்த கோவமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. போடா. ஏண்டா சின்ன பையா, ரொம்ப சூடா இருக்க போல் இருக்கு. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உன் சூட்டு தணிக்கிறான். வாடா. எற கையே. சொன்னா கேள்றானா என்னமோ? போடா. போடா. மசாடா. நீ ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லடா. என்ன போய் சந்தேகப்படுறிய? கோச்சிக்கதரா சின்ன பையா. தாய் வீட்டு அடைப்புதல் மகனுக்கே வந்திருக்கா? மோகன், மோகன், என்னப்பா? என்னடா அது? பர்த்டே இன்விடேஷன். அப்பா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வயர் நக்கல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காருக்கு சொந்தக்காரி நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இதை கீழே போட்டுட்டா பின்ன நினைச்சு நாக்கு வலிக்கு சொல்றீங்களா? முட்டாள். படிச்சு அழைப்பதில்லடா. ஒரு பெரிய பணக்காரி என்கிட்ட லட்சமா பணம் இருக்கு, வந்து எடுத்துக்கிட்டு போன்னு அனுப்பிச்சிருக்காடா இந்த இன்விடேஷன். என்ன சொல்றீங்க? டேய், இந்த இந்திரா பார்த்த சாரதியில போட்டிருக்காவ யார் தெரியுமா? பரம்பரை பணக்காரி, பயங்கரமான கிரிமினல் லாயர். இந்த இன்விடேஷனை பயன்படுத்தி அவன் வீட்டுக்குள்ள போந்து நல்ல பிளான் போட்டுட்டு வருவானா? இந்த தூக்கி விட்டுறான் மூஞ்சி. அப்பா, உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். எந்த ஊர் தெரியுமா? அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தாலே ஒரு கார் பொண்ணு வீட்டுக்கு. இப்படியே ஏன் வேற ஏதாவது மாறு வேஷம் போடணுமா? மாறு வேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம், பொம்பளை வேஷம். பொம்பளை வேஷமா? ஏண்டா? மோகன், அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகர கட்டிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். கேட்க விவரம் புரியாத பயலா இருக்கான். இத பத்தியா உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், விக்கு. என்ன நீ ரெடி பண்றியா? சொன்னா கேட்டா யாரா பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டு வேண்டாடா மோகன். ரொம்ப கூச்சம். நான் ரெடியாரு. பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு. இந்த காலத்து பொம்பளைகளுக்கு கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறாங்க. இவன் சரியில்லப்பா. டேய், ஷேவ் பண்ணிக்கடா மீசைய. மோகன், நான் ரெடி. டேய், நீ நானேடா ராஜா.
ராஜா நீ பொம்பளையா பிறந்திருக்கா நீ ஆம்பளையா பிறந்திருக்கா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அனக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்ட வேண்டாம் நீதான் ஆம்பளையா இருக்கு என்ன செய்யறது இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் மாதிரி இருக்க உன்ன ஒரு பணக்கார பெண்ணாக போறேன் திறமை ஜாக்கிரதடா பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும் ஐயோ பொம்பளை கட்டா வா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களாமா வந்துட்டு இருக்காங்க மாமா. இது யாரு வாங்க வாங்க. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஓ தேங்க் யூ. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி போற போக்குல ஏற்பட்ட அறிமுகம் தானேன்னு அலட்சியமா இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். இவங்க பார்த்த சாரதி மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ் ப்ளீஸ் டு மீட் சார் பிளஷர் இஸ் மைன் இது என்னுடைய சிஸ்டர் பேரு ராணி ஹலோ வணக்கம். உள்ள கூட்டிட்டு போங்க வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதவங்களே கிடையாது சார் நான் ஒரு இடத்துல கைய வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும் எனக்கு திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன் ஜேஜி வர்றாரு மோகன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் சார் என்ன படிக்கிறேம்மா? நான் பள்ளிக்கூடவே போனது இல்லைங்க. ஓ பிரைவேட்டா படிக்கிறியா? ஆமாங்க. நான் வீட்லயே டீச்சருக்கு படிச்சிருக்கேன். அப்படியா? ஆனா இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. நீங்க பேசிட்டு இருங்க. வேற வாங்க மிஸ்டர் வீரராகவன். வணக்கம். சரியான சமயத்துக்கு தான் வந்தீங்க. Your attention, please. இந்த பெண் கூட வந்தது யாரு? ஏன் சார் என்ன விஷயம் வெல் மிஸ்டர் மோகன் யார் இது இது என்னுடைய சிஸ்டர் நல்லா இருக்கல்ல நல்லா இருக்கா ஆமா இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது நல்லா இருக்குல்ல சார் ரொம்ப நல்லா இருக்கு ஏ சார் ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்த்தாரதி களவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருந்தோம் இது இவங்களோட நெக்லஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு என்ன என்னம்மா சொல்ற நான் சொல்றேன் சார் இது இவங்க வீட்டு பொருள் தான் இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா இது கூட நீங்க வாங்கின பில் இருந்தது இல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சோம் சொல்லலே. சொல்றேன் என்னம்மா அது என்ன உங்களுக்கு நினைவில்லை? ஆமா நீ நானே தான் அன்னைக்கு நீங்க நகை கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேனே திருடன ஞாபகம் இல்ல? எஸ் 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 நீதானே பாரு. நானே நாங்க இது பாருங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருடனை தேடி கண்டுபிடிச்சு செம்சியா நான் கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அவனை கூட போலீஸ்ல ஒப்படைக்கலாம் போனீங்களா அப்ப பாருங்க பாவம் அவன் பொண்டாட்டி அதுவும் நிறமாச கர்ப்பிணி என் காலில் விழுந்து கதறி அழுதுங்க. அதனால தாங்க அவனை விட்டுட்டேன். அவன் வீடு எங்க இருக்கு ஆமாப்பா அவன் வீடு தெரிஞ்சா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவனுக்கு ஏதுங்க வீடு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார் அவன் கேரா பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க ஆமா அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? உங்ககிட்ட நகையை கொடுக்க வந்துகிட்டே இருந்தேன்னா வர வழியில உங்க மருமக கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு ரசீது உங்க பேரு. நான் விடுவேனா உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமாட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வைர நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா? எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகனை தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன். என்னையா? ஆமாப்பா காணாம போன பொருளை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகலப்பாக்கிட்ட நீ தான் பிரதம விருந்தாளி. தேங்க்யூமா. நோ மென்ஷன்.
அம்மா என்னம்மா இது? என் மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி என் காலில் விழுந்திருப்பான். காணாம போன நெக்லஸ் திரும்ப கிடைச்ச மாதிரி என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டா நான் எப்பவும் சந்தோஷப்படுவேன். வருத்தப்படாதீங்கம்மா, உங்க மகன் உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவான். எல்லாரும் சொல்றப்ப நீயும் எனக்கு ஆறுதல் சொல்றியப்பா. காட் பிளஸ் யூ. நீ நல்லா இருக்கணும். ஏண்டா திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியா? அதை விடுங்கப்பா, இந்த பையன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் கம்பி ஏறிட்டு இருப்பேன் தெரியுமா? கையடுறா. பயலா? அப்பா இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறா. நல்ல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிக்க வச்சுட்டு பயன்றீங்க. அப்பா நல்லா ஏமாந்து தரல. அப்பா நீ ஒரு பையன், பேரு ராஜா. வேணா பாருங்களேன். டேய் புடவை அவுடா. ஐயோ விடுறா விடுறா. டேய் அவுடா அவுடா. டே மோகன் வேண்டாடா. டேய் ராஜா, அப்பாவுக்கு தான் தெரியுது மேடம். அவுடா டேய் சொன்னா கேளு. டேய் சொன்னா கேளு. டேய் அவுடா டேய் அவுடா. எனக்கு வெட்கமா இருக்குடா. யாரா பொம்பளை மாதிரி கட்டப்பட்டுக்கிட்டே? நான் போடுறது பொம்பளை வேஷம் தானே. ஆமா ஆமா ஆமா. அப்பா இவன் சாதாரணமாவே சங்கோஜம் போடுவான், இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். சார் நான் நிஜமாவே ஆம்பளை தான். போதும் நம்புறேன். சார் அடே என்ன மரியாதை இல்லாம. சாரிடா சார். நான் போன விஷயத்தை நீங்க கேட்கலையே. சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணி பண்ணிட்டோம். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. என்னடா நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா வரேன்டா. சாரி வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. உன்னை நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயிராவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பய பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டாவே இருக்கான். ராஜா ராஜா இருக்கிறான். மதன் நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு திருட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளைக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளைக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும். பொம்பளா இருந்தா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணுமே. இனிமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு உண்மையாக பூத்து தூங்குற இந்த அழகான பூந்தோட்டத்துக்கு ஆயுசு பூரா நானே காவல்காரன். மதன் அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை. ப்ளீஸ் கெட் அவுட். கோவத்திலே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன சொன்ன? என்ன போக சொல்ல இல்ல, இப்ப போறேன், அப்புறம் வருவேன். கொடுங்க. நீங்களா? நானே தான். நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க? ஏன் நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா ஆஃப்டர் ஆல் 100 rupees நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அது இருக்கட்டும். என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்கு தானே உங்களை பாக்குறேன். ஆனா உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேனே. எங்க? கோர்ட்டு பக்கம் தான். ஏன் ஏதாவது கேஸா? இது வரைக்கும் சிக்கனா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. ஏங்க சிரிச்சீங்கன்னா உங்க அத்தா பையன் சொல்லிட்டு வரலாம்னு தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பெரிய திருடனா இருப்பீங்க போல இருக்க. பரவாயில்லையே, அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? ஆஹா, உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ வெரி மச். மை ஹம்பிள் பிரசன்ட். தேங்க்யூ. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி. அடடா அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் இருங்க. டேய் சாத்தையா, வாங்கடா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு
ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யார் வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க மிரட்டி இருக்கிற சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யார் ரசிக்கிறான்? ஆமா சாவி இதா இருக்குது மாமல். ஆள் பாத்துக்க. இப்படி போறியா? இதோ போறேன். டேய் நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே வாடா, சாத்தா கதவை. தள்ளுங்கடா. டேய் டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டைதான். கம்பெனில தூக்கும் போது ரொம்ப லேட்டா இருந்தது. இப்ப என்ன இந்த கணம் கிடக்குது? அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மலையாடா, களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. நாமா நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு இதுதானா? லாலா லஜபதி தெரு இதுதானா? ஆமா ஆமா இதேதான். இங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு. கையெழுத்து போடுங்க. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு இதுதானா? ஆமா. இது பீரோ தானா? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி இவங்க வீடா? இந்தாங்க மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி. வாங்கடா போலாம். எந்த கம்பெனில என்னத்த பேசுறது? எந்த கம்பெனி? என்னடா இது? கம்பெனி தரப்பட சொல்லாம போயிட்டானுங்க. ஏமா ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போட கூட பக்கு இல்ல. அலமாரி வாங்குறாரு அலமாரி. இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏண்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பத்திரி காலில் விழுந்த மாதிரி போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினிய? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டுப்படவையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல. புதுசா பீரோ வாங்கினேன். இந்த குத்தனும் குசும்பு தானே வேண்டாங்கிறது. பின்ன என்ன, அவனுக்கு பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. ஏண்டி உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவியை கூட பீரோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்பாடா கதவை திறக்க போறாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்காவா? அக்கா ரெங்கதரே பாப்பா எப்ப வந்த? இப்பதான். என்னங்க எங்க பெரியம்மா மகன் ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் இது. ரெங்கதரே இவர்தான் இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா உங்க மாமா. ஹலோ 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 இன்ஸ்பெக்டர் மாப்ள, சொல்லுவாமா. எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அனாமதேயமா ஒரு பீரோ வந்து இறங்கி இருக்கு. ஆமாப்பா. அத திறந்து பார்க்கலாம்னு போனேன். நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே திறங்களேன். கொண்டாங்க. இந்தா. ஆஹா. அனாமத்தா வந்த பீரோவை திறந்து பார்க்க கூடாது, அது தப்பு. அக்கா கையெடு. இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. வீட்டுல யாரும் இல்லா சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற பொருளையெல்லாம் சுத்திக்கிட்டு கம்பி ஏற்ற வேண்டியது. ஐயோ அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ முன்னாடி வந்துடு. இன்ஸ்பெக்டர் மாப்ள சொல்லுங்க, இந்த பீரோ என்ன பண்றது? 2 நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கே இருக்கட்டும். 2 நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சுத்தி ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடியே இந்த பீரோவை திறப்போம். கமிஷனர் ஆபீஸ் ஆயுதம் சொல்லிட்டு உனக்கு வேணும்டா. ஐயோ எனக்கு வேணும். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கத்துக்க போறேன். தாராளமா இருப்பா, இது ஓ வீடு. சரி உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் இங்க போகவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எவனோ ஒருத்தர் பாசமா மாட்ட போறான், என் தம்பி தீர்த்து கட்ட போறான். இன்ஸ்பெக்டர் மாப்ள இந்தாங்க. இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க. குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே. வாங்க.
உள்ள காப்பா போட்டு யார் யாரையும் போட வேண்டாம். என் வீட்டுல கொள்ள எடுத்து எவ்வளவு தைரியம் இருக்கணும். வாங்க போலீஸ் போன் பண்ணுவோம். வயசுல தாய் தகப்பன் எழுந்து அனாதி ஆயிட்டேன். வாலிப பருவம் வந்தது. என்ன நான் காப்பாத்திக்க ஏதோ ஒரு கவசம் தேவைப்பட்டது. என் கற்பை காப்பாத்திக்க இந்த வேஷத்தையும் வயிற்று கழுவிக்க இந்த தொழிலையும் பயன்படுத்திக்கிட்டேன். சத்தம் போடாது. போலீஸ் எங்களை துறைச்சு வருது. காட்டி கொடுத்த ராணி கம். வணக்கம். குழந்தை குழந்தை அடடே பிரசிடென்ட் ஐயாவா? வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? வயக்காட்டுக்கு ஒரு பம்பு செட்டு தேவைப்படுது. நீதான் நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்குறேன். உட்காருங்க. உட்கார உட்கார. அந்த பம்பையும் வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். உட்காருங்க. உட்காரு உட்காரு. அப்பா என்னங்க இந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல இங்க வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வர முடியாது போடுச்சு குழந்தை. நம்ம ராக்கெட் பயணம் வீண் போகல. மண்ணெடுக்காம போக மாட்டேன். 10,000 கேஸ் எப்ப முடியும்னு தெரியல. அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன். நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம். ராகவா? சரி, நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். அம்மா, பிரசிடென்ட் ஐயா இங்கதான் இருக்க போறாரு. அவரை நல்லா கவனிச்சுக்கணும். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி போடு. ஓகே? அம்மா, இந்த பீரோ என்ன பண்றது? உடைச்சு அடுப்புல வை. ஏய், இந்தாடா சாவி. அந்த கம்பெனில யாராவது வந்தா சாவியும் பீரோவும் திருப்பி அனுப்பு. டேய், உன்னதாடா டேய். இந்தாப்பா, இப்படி வா. பாபி, நான் நாட்டுப்புறத்தான் தான். ஆனா பொல்லாதவன் பாத்துக்கோ. நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கலாம். அதுக்காக செகண்டமேனைக்கு எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. பாக்குறது சமையல் வேலைதான். ஆனா பேசுறது கௌரவமா இருக்கணும். இல்ல சீவி போடுவேன். சீவி. ஏய், நீ ஒரு தடவை சீவின, நான் 2 தடவை சீவிடுவேன் பாத்துக்கா. என்னங்க பிளேட்டை மாத்துறீங்க? டயனு கூப்பிட்டது நீங்க தானே? நான் எங்க கூப்பிட்டேன் டயனு? நீல என்ன டயனு கூப்பிட்ட? சத்தியமா நான் கூப்பிடலங்க. நானும் கூப்பிடலையா? பின்ன யாரு கூப்பிட்டது? அதானே. பின்ன யாரு கூப்பிட்டது? பாத்தியா? நான் எப்ப புறப்பட்டாலும் எங்க ஊர் குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம் இன்னைக்கு மறந்து போச்சு. அவன் பொல்லாத பயலாச்சே. எங்க போனாலும் குழந்தை மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடுக்குடுன்னு வந்துட மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது. அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான். அப்புறம் 2 பேரும் மல்லாட வேண்டியதா. தூண்டியை என் கையில கொடுத்துட்டான். புழுவா உன்னை கோர்த்துறேன்டா. பீரோவை கேட்டுக்கிட்டு யாராவது வந்தா பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துறேன். எதுல விட்டேன்? 15ல விட்டேன். எத்தனை தடவை என்ன அதே பணம் தாண்டா. நீ பம்பு செட்டு வாங்கவும் போறதில்ல. அப்படியே வாங்கினாலும் அதுல தண்ணி வர விட மாட்டேன். யாரு?
யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கிலி கருப்பேன், உன் கொலை தெய்வம். சாமி, நீயா? எங்க இருந்து பேசுற? ஹீரோல இருந்துற. ஹீரோக்குள்ள இருந்து? எப்படி சாமி? ஏண்டா, நான் தூண்லையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன். பீரோ பெரிய இடம், அங்க இருக்கக்கூடாதா? சாமி, ஏண்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய, உன் தேங்காய நீ விடமாட்ட. கொண்டாட சாமி. ஐயோ, என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி, தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழே வை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை. சாமி, தேங்காய உடைச்சிட்டேன். சரி, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டேன். சங்கிலி கருப்பா, காப்பாத்துன்னு சாஸ்தாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா, என்ன காப்பாத்து. டேய், கத்தாதடா. சாமி, என்ன கம்முன்னு இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வார, நான் சங்கீதம் படிச்சுட்டு வரேன். போட்டே வாடி விழுந்த. அப்படி கண்ணை திறக்காத. திறக்கல சாமி. தேங்காய் கொஞ்சம் இலசா கொண்டாந்து கூடாதா? அவசரம், முத்தல்லது இலசதுன்னு புரியல. ரொம்ப அவசரக்காரன். எல்லாத்தையும் இப்படி நீ ஊர் விட்டு ஊர் வருவியா நீ? கண்ணை திறக்காத. திறக்கல சாமி. அப்படியே எந்திரி. எழுந்துச்சு. இது இன்னும் 2 கட்டு. என்ன? ஒண்ணு இல்ல. போ. எங்க? பம்பு செட்டு இருக்கிறார். என் துண்டு துண்டெல்லாம் இருக்கு. போ. வரந்தர நேரத்துல குண்டாவ இருக்கு. அப்படியே இரு. கண்ணை திறக்காத. பக்தா, பம்பு செட்டு ஓடுதுரா. என்னது ஒரே இருட்டா இருக்குது? கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. எப்பா சங்கிலிக்கிறப்பா, அருளை கொடுக்கறன்னு இருளை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, என்னது பழைய பீரோ மாதிரி இருக்குது. ஐயோ, பெயிண்ட் லாத்தம் தாங்கலி. அடே அடே, கதவை திறந்தா, நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். அடே, நீங்களா? இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதை சொல்றீங்க? இந்த திடீர் சந்திப்பதா? ஆமா, உங்க கண்ணு ஏன் செவந்திருக்கு? ராத்திரி புறாவும் நான் தூங்கவே இல்லை, கண் முடிச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலையோ? மெக்கானிக் வேலை தான். ராத்திரி காரை கொடுத்து காலையில ஒண்ணு கேட்டா தொந்தரவு தான். ஆனா நான் வேலையை முடிச்சிட்டேன். ஓஹோ, அந்த குழப்பத்துல தான் முக்கியமான பொருளை கை நழுவ விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நீங்க பிரியமா கொடுத்தத நான் பிரியவே மாட்டேன். ஆமா, இது ஏது? இது உங்களதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். வக்கீல்களுக்கே எப்பவும் சந்தேகம் தான். அதுலயும் நீங்க பொம்பளை வக்கீல். அப்பா, இது உங்களது இல்ல. அம்மா, இது என்னது இல்ல. மிஸ்டர் மோகன், நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்பேன். ரேங்கா பதில் சொல்லுவீங்களா? தாராளமா கேளுங்களேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? You are a learned lawyer, intelligent girl. அவ்வளவு தானே? பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சிரிச்சு மழைப்பாதிக்க. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. எப்படி பேசுவோம்? எப்படி பேசும்? பீரோ எப்படி பேசும்? ஏடா படையா, சத்தத்துக்கான ஒரு இழையும் காணும். வீட்டுல ஆள் இல்லன்னு அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஐயோ, உள்ள ஆளு தாங்க இருக்கிறான். குமாரி, இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள சொன்னது சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன்னு எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா, சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, ஏண்டா பிரசிடண்ட் ஐயா எங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா, அப்பவே காணோம். பீரோ சாவி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி 10 காசுகளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, நின்னா மூச்சு முட்டுது, உட்கார்ந்தா முட்டி தட்டுகிறா. நல்லா வேணும். மூச்சு திணறி அங்கே கிடந்து சாவு, அப்புறம் தான் திறப்போம். மாப்பிள்ள வாங்க வாங்க, சரியான சமயத்துக்கு வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு.
பீரோக்குள்ள திருட இருக்கான். பாத்தீங்களா எப்படி கரெக்டா சொன்னேன். தம்பி பையன் பலே கைகாரனா இருப்போம் போல இருக்கு. 2 நாளா பல்ல கட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை 2 வருஷம் உள்ள வைக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள் துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பையன் வெளியே ஓட முயற்சி பண்ணனா ஏகதாரத்துல ஷூட் பண்ணுங்க. அடே 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 புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல. அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 நம்ம பிரசிடண்ட். ஐயா நீங்களா? அப்பா சத்தியமா நானேதான். ஐயோ அட பாவிங்களா, நீயா படுவாரி. காலையில இருந்து கதவை தர கரடியா கத்துற. ஒரு பயம் இல்லை கதவை திறக்கலையே. அம்மா தண்ணி தண்ணி கொண்டா. அம்மா. உள்ள வரலாங்களா? எஸ் கமிங். யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96ஆம் நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் என்னடா பாஷை புதுசா இருக்கு. நேரடியாவே சொல்றேன், ஒரு பொண்ணு என்ன விரும்புறா. எனக்கும் அவளை பிடிச்சு. யார் அந்த பொண்ணு? வக்கீல் இந்திரா அம்மாவோட மருமக. நான் சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. மது மயக்கத்துல ஒரு சில பையதான்டா உளருவான். ஆனா மாது மயக்கத்துல எல்லா பசங்களுமே உளருவான். நான் ஒண்ணும் உளரல. கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தா பேசாம அந்த திருட்டு பொண்ணை கட்டிக்க, பரம்பரையாவது வளரும். அதை விட்டுட்டு அனாவசியமா ஆசைப்படாதடா. வழி வழியா குற்ற பரம்பரையில வந்த நீ திருடித்தான் பொழைக்கணுமே தவிர திருந்தி வாழ முடியாதுடா. இந்த பரம்பரையில பிறந்தா இந்த தொழில்தான் செய்யணுங்கிற தலையெழுத்தை மாத்திக்கவே முடியாதுங்கிறீங்களா? நிச்சயமா. கடைசி வரைக்கும் திருடனாவே வாழ்ந்து காலம் பூராவும் போலீஸுக்கும் சட்டத்துக்கும் பயந்து தெரிஞ்சு ஜெயிலையோ தூக்கு கைத்திலேயோ தான் வாழ்க்கை முடியணுங்கிறீங்களா? கண்டிப்பா. நம்ம மாதிரி ஒரு குற்ற பரம்பரை தலைமுறையா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம. யார் சொன்னது அப்படி? உங்க அம்மா சொன்னாடா. உன்னை பெத்தாள அந்த அம்மா சொன்ன. எங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா. அவங்க வாக்கு பலிக்க வேணாமா? அதுக்குள்ள நீ அவசரப்படுறியடா. அதுக்காக தானடா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க அம்மாவுக்காக நீ வாழ்நாள் பூரா திருடனா தாண்டா இருக்கணும். திருந்தி வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே நீங்க ஒரு தகப்பனா நான் சந்தேகப்படுறேன். காரணம், திருந்தி வாழ துடிக்கிற மகனை திருடனாவே இருந்தான்னு சொல்ற தகப்பனை நான் இப்பதான் பாக்கிறேன். மகன் தொடக்கூடாத பாயிண்ட தொடரடா. 20 வருஷமா இருதயத்துல வச்சு குமரிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொட்டுறேன் கேள்ற. நாம என் மகனை படிக்க வச்சு பட்டதாரியாக்கி பெரிய உத்தியோகத்தராக்கி பரம்பரை கலங்கத்தையே தொடச்சி எறியணும்னு நினைச்சேன்டா. ஆனா என் மகனுக்கு என் குலத்தொழில் தான் கைவந்த கலையா இருக்குன்னு தீர்ப்பு எழுதிட்டாங்கடா. அந்த தீர்ப்பை நீங்க மாத்தி எழுதியிருக்க வேண்டாமா? மாத்தி எழுத வேண்டாம் நினைச்சேன். அதுக்குள்ள என் மகன் அவசரப்பட்டுட்டானே. மகனா? உன்னத்தாடா சொன்னேன். உன்னத்தான் சொல்றேன். மகன் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்க. நான் எதை சொன்னாலும் நீ செஞ்சுட்டு தான் வரணும். ஏன் எதுக்காக காரண காரியமே கேட்கக்கூடாது. என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீயா என்ற முடிவெடுக்க கூடாது. ஜாக்கிரதை. மன்னிக்கணும், இத்தனை வருஷம் நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நல்லது கெட்டதை சூதுவிக்கு பாக்குற தெளிவு எனக்கு ஏற்பட்ட. என்னடா சொன்ன? பாருங்களேன் வேடிக்கையே. நீங்க அலசுறத நாங்க எதுக்குங்க வேடிக்கை பார்க்கணும்? நீ கோர்ட்ல வந்து பாருப்பா. ஆமா, எதிர்த்தரப்பு வக்கீல் யாருன்னு சொன்னீங்க? இன்னும் சொல்லலீங்களே. சொல்லுங்க. சொல்றேன். மிஸ்டர் இந்திரா பார்த்த சாரன். மிஸ்டர் வீரப்பன், தயவு பண்ணி இந்த கேஸ்ல என்ன விட்டுடுங்களேன். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? பயப்படாதா? இந்த லா பாயிண்ட் லலிதகுமாரியோட லைஃப்ல அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விட்டுடுங்களேன். முடியாதுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகி தீரணும். ஜாலியா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த அம்மாவுடைய 30 வருஷத்து சர்வீஸ்ல இதுவரைக்கும் எந்த கேஸ்லயுமே தோல்வி அடைஞ்சதே இல்ல. இந்த கேஸ்ல நான் ஆஜராகி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுமா? இது தேவைதானே? அந்த அம்மா எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்ட எந்த கேஸ்லயும் இதுவரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதனால இந்த கேஸ ஒரு சவாலா எடுத்துங்க. உங்க தலையெழுத்த மாத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல. நானும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணுடைய 30 வருஷத்து வாழ்க்கையில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணுமா? இத பாருங்க, நான் ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்ன விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்க. இன்னையில இருந்து எங்க சங்கத்துக்கு நீங்க லீகல் அட்வைசர் இல்ல. ரொம்ப நன்றி. வீட்டுல இருந்தாலும் பயம் இல்லாமையாவது இருப்பேன். நாங்க வரோம்.
பேப்பர் வெயிட் வச்சுட்டு போறீங்களா? பெரிய பேப்பர் வெயிட். நீங்க பேப்பர் வெயிட் தான்.